நாம இந்த வீடியோல பார்க்க போறது மற்றும் ஒரு சிவாலயம் சோழீஸ்வரர் ஆலயம் பற்றி தான். இந்த ஆலயம் எங்கு உள்ளது, இதன் வரலாறு சிறப்புகள், மேலும் இங்க போனா நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் பற்றி பார்க்கலாம். வணக்கம், காஸ்மிக் லைவ் சேனலுக்காக சதீஷ். இங்க போகணும்னா திருப்பூரிலிருந்து சுமார் 20 கிலோமீட்டர் தொலைவில் சோமனூர் அருகில் தாமலாபுரம் என்ற பகுதியில் இந்த சோழீஸ்வரர் ஆலயம் உள்ளது. இந்த ஆலயம் கொங்கு மண்டலத்தில் பழமையானது. இங்கு மூலவராக சோழீஸ்வரரும் அம்பிகை அறம் வளர்க்கும் நாயகியும் உள்ளார். 5 நிலை ராஜகோபுரம் 16 தூண்கள் கொண்ட மகா மண்டபமும் உள்ளது. இதன் தல வரலாறு பார்க்கும்போதே உறையூரில் 12 வயது சிறுவனுக்கு வெள்ளை யானை மாலையிட்டதால் கரிகால சோழன் அரசனானான். கரிகாலனுக்கு பிரம்மகத்தி தோஷம் ஏற்பட்டது. அதற்கு ஈசனை வேண்ட கொங்கு மண்டலத்தில் பல சிவன் கோயில் கட்டி அதற்கு மானியத்தை ஏற்படுத்தினால் தோஷம் நீங்கும் என அசரீதி ஒழித்தது. அவ்வாறே செய்ததால் தோஷம் நீங்கியது. அதன்படி கட்டப்பட்ட ஒரு கோவில் தான் இந்த சோழீஸ்வரர் ஆலயம். ஈசனையும் அம்பிகையும் வணங்க சகல தோஷங்களும் நீங்கும். கருவறையில் சோழீஸ்வரர் எனும் நாமத்தில் இறைவனும், கோஷ்டத்தில் பிரம்மா, லிங்கேஸ்வரர், தட்சிணாமூர்த்தி, சிவதுர்க்கை, நத்தம் விநாயகர் உள்ளார். அம்மன் நாற்கரத்தில் தில்லை நாயகி என்ற திருநாமத்தில் உள்ளார். திருசுற்றில் பிராமி, வராகி, வைஷ்ணவி உள்ளார். உட்பிரகாரத்தில் தேவசேனா, தண்டாயுதபாணி, சூரியன், சந்திரன், பைரவர், சனி பகவான், சண்டிகேஸ்வரர் தனித்தனி சன்னதிகளில் உள்ளனர். கன்னிமூலையில் அட்ட மண்டபத்தில் கோஷ்டத்தில் 3 இடங்களில் விநாயகர் உள்ளார். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துடுங்க. அப்போ தான் என்னுடைய வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்கள் எல்லாருக்கும் வரும். கிழக்கு பிரகாரத்தில் 5 பஞ்சலிங்கம் உள்ளது. இந்த பஞ்சலிங்கத்தை வழிபட்டால் காஞ்சி, திருவண்ணாமலை, திருவானைக்கால், காலதி, சிதம்பரம் போன்ற பஞ்சதலத்தை வழிபட பயன் கிடைக்கும். தெற்கு பிரகாரத்தில் 63 நாயன்மார்கள் உண்டு. இந்த கோவிலில் 12 வாரம் கமல தீபம் ஏற்றி வழிபட்டால் மனசஞ்சலம் நீங்கும். கடன் பிரச்சனை, வேலையின்மை, திருமணம், குழந்தையின்மை போன்ற அனைத்து பிரச்சனையும் நீங்கும்.